இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க நியூஸ் தான் நானும் பேசுகிறேன். என்னென்னா விஜயோட ஒய்ஃப் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப மொட்டு கொடுக்குறீங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நானுமே விஜய் பிடிக்கும் தான், விஜய் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. பட் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணுற எல்லாருமே எங்கள் அண்ணன் அப்படி பண்ண மாட்டார் வைக்க மாட்டாருன்னா ஓகே பிலீவ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுக்கக்கூடாது. சில விஷயத்துக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியா தப்பா எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிளைண்டாக வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னை போட்டு அடிக்காதீங்க யாரும். ஏன்னா இது ரியாலிட்டி இதுதான். நம்ம வந்து யாரையுமே ஒரு முட்டாள்தனமாக ஒரு மூடத்தனமாக கண்மூடித்தனமாக நம்ம வந்து பின்பற்றணும்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆகும். அது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பராகவே இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயம் யார் பண்ணாலுமே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அது பிளைண்டாக சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். யாரும் என்னை போட்டு அடிக்காதீங்க. ஏன்னா ஜென்ரலாக இதுதான் ரியாலிட்டி. சும்மா போட்டு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது தப்புனா இது தப்பு, இது சரினா சரி, அந்த மைண்ட் செட்டில் இருந்தாலே நமக்கு நல்ல தலைவர்கள் அமைவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம், எது கரெக்டு எது தப்புன்னு. அவ்வளோதான். தேங்க்யூ.